بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இறைவன் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று கேட்டால், பெற்றோரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பாருங்க, சூரே பனி இஸ்ராயில் திருக்குரானுடைய 17வது அத்தியாயத்திலே 23வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், உம்முடைய அதிபதி விதித்திருக்கின்றான், அவனை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். தாய் தந்தையரிடத்திலே மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருள்முறை சுட்டி காட்டுகிறது, பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமை அடைந்து விட்ட நிலையில் உம்மிடத்திலே இருந்தால் அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள். மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர்கள், மாறாக அவரிடத்திலே கண்ணியமாக பேசுவீர்களாக. அன்புக்குரியவர்களே, இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவன் முதலில் தன்னை வணங்க சொல்கின்றான். அதற்கடுத்து பெற்றோரிடத்தில் எஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமான நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல விதத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அதோடு சொல்லி முடித்திருக்கலாம் அல்லவா? அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக வயதான பெற்றோர் இருந்தால் அவர்களிடத்திலே மிக பணிவாக நடக்க வேண்டும் என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். அவர்களிடத்திலே கடுகடுப்பாக நீங்கள் பேசக்கூடாது, சீ என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. நீங்க இங்க நல்ல கவனிக்கணும். இதுல முதலாவதாக இறைவன் என்ன சுட்டி காட்டுறான்னா, நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியிலே கொஞ்சம் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற கட்டத்தில், அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுது பெற்றோர் தானே நம் மீது அன்பு பாராட்டினார்கள். நம்மை கொஞ்சி தாளாட்டி பாராட்டி நம்ம எல்லாம் சீராட்டி வளர்த்தது அந்த தாய் தந்தை தானே. அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்றான்னா, எப்போ எனக்கு அப்புறம் நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா உன்னுடைய தாய் தந்தையருக்கு முக்கியத்துவம் கொடு என்பதாக அல்லாஹ் இங்கே வலியுறுத்தி சொல்கிறான். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் மனம் காயப்படாமல் நடக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. அவர்களிடத்திலே அதிர்ந்து பேசக்கூடாது, சத்தமாக கூட பேசக்கூடாது. எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, அம்மா அப்பாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்போ ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, அல்லது உங்க கருத்துக்கு நேர் மாற்றமா இருக்கு, என்னம்மா நீங்க சொல்றீங்க அப்படி நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது கூட தவறான ஒன்று. ஏன்னா தாயின் குரலை விட நம்முடைய குரல் உயரக்கூடாது, தந்தையின் குரலை விட உங்களுடைய குரல் உயரக்கூடாது. ஆக அதிலே நீங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே அருள்முறை நம்மை சுட்டி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பா வயசாயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு மறதி வரும், சிடுசிடுப்பு வரும், கோபப்படுறது இயற்கை, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஆக இது போன்ற காலகட்டங்களிலே அவர்களை மிகுந்த அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா வயசு ஆக 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 அவங்களும் குழந்தையா மாறிடுறாங்க. அதான் உண்மை. இப்போ இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு தாய் தந்தையா இருந்தாங்க, அப்போ நம்ம குழந்தையா இருந்தோம், இன்னைக்கு நம்ம பெரியவங்களாக வளர்ந்து விட்டோம், அவங்க குழந்தையாக மாறிடுறாங்க. ஏன்னா வயசாக ஆக முதுமை பருவத்தை எய்த எய்த அவர்களுக்கு குழந்தை தன்மைகள் வந்து விடுகிறது என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் இப்படி கூட சுட்டி காட்டுகிறார், பெற்றோர் கேட்குறாங்க, காசு கேட்குறாங்கன்னு வைங்களேன், நீங்க கொடுக்கும்போது இப்படி கொடுக்க கூடாதான், எப்படி கொடுக்கணுமா, எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், உங்க கையில காசை வச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ எப்படி தேவையோ அப்படி எடுத்துப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மனசுல இப்படி வந்துடக்கூடாது, நம்ம போய் கேட்குறோமே, நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்குறோமே, அவன் என்ன நினச்சிக்குவான் அப்படிலாம் எண்ணம் வந்து விடக்கூடாது. ஐயோ நான் இப்படி கேட்கறது சரியா தவறா என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்து விடக்கூடாது. அது கேட்பது என்னுடைய உரிமை, என் பிள்ளை எனக்கு தருவான், அது அவருடைய கடமை. அந்த உணர்வோடு அவர்களிடத்திலே நீங்கள் அணுக வேண்டும். அடுத்து இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், அவர்களுக்கு பணிவென்னும் இறக்கையை விரிப்பீராக. அவ்வளோ அவ்வளோ தாழ்வா, அவ்வளோ மென்மையா. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு அம்மா வர்றாங்க. வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வர்றாங்க, அவங்கள உட்கார சொல்றாங்க.
உட்கார்றது முன்னாடி தன்னுடைய தோளில் உள்ள துண்டை எடுத்து போட்டு விரித்து அதில் உட்கார சொல்கிறாங்க. பக்கத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, ஊங்குட்டுறாங்க. அப்புறம் அவங்க அவங்க எவ்வளோ பேசணுமோ எல்லாம் பேசி முடித்த பிறகு அவங்க எந்திரிக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. அவங்க ஒட்டகத்தை நோக்கி போகிறாங்க. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்து அவங்கள ஒட்டகத்தில் உட்கார வச்சு கண்ணியமான முறையிலே வழி அனுப்புகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, ஆமாம் யார் அந்த பெண்மணி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்களே. அப்போ சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? அது யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பு தாய் ஹலிமா அப்படிங்கிறாங்க. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வளர்ப்பு அன்னைக்கே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்கன்னா பெற்ற அன்னைக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறுகின்றார்கள். ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் ஆமீன் 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 அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு பின்னாடி கேட்கும்போது, என்ன நபிகள் நாயகம் அவர்களே, நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக ஆமீன் சொன்னீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படியில் ஏறும் பொழுது யாரிடத்திலே வயதான பெற்றோர் இருந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார்களோ, சேவை செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் அழிந்து போகட்டும் என்று வானவர் தலைவர் ஜிப்ரீல் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். இவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை பாருங்க. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோருக்கு எவ்வளவு செய்தாலும் ஈடாக முடியாது. ஒருத்தர் கேட்கிறாரு, இறை தூதர் அவர்களே, நான் இறைவனுக்கு அடுத்தபடியாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய அம்மாவுக்கு. மீண்டும் கேட்கின்றார், யாருக்கு? இரண்டாவதாக அம்மாவுக்கு. மூன்றாவதாக கேட்கின்றார் அந்த தோழர், யாருக்கு? மூன்றாவதாக அம்மாவுக்கு. நாலாவதாக கேட்கின்றார், நான் இறைவனுக்கு பிறகு நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அம்மாவுக்கு அடுத்து யாரு? அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கத்திலே பார்த்தால் இஸ்லாம் பெண்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது, மரியாதை கொடுக்க மறுக்கிறது, அவர்களை முக்காடு போட்டு மூளையிலே அமர வைத்து விடுகிறது என்றெல்லாம் தப்பும் தவறுமாக பிரச்சாரம் நடப்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் தாய்க்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை வழங்க சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டால், அவங்க காலடியில தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தந்தையருடைய அதிருப்தியிலே நரகம் இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இன்னொரு இடத்துல. அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சேவை செய்யணும், எந்த அளவுக்கு நடந்துக்கணும். இன்னொன்று என்ன தெரியுமா? இறைவனை வணங்குவது மட்டுமல்ல, பெற்றோரிடத்திலே நற்பெயர் எடுக்கவில்லை என்றால், நீ என் பையன் நல்லவன் அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுக்காங்க, அம்மாவோ அப்பாவோ, கண்டிப்பாக சொர்க்கம் போவது வாய்ப்பே இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக ரெண்டு விதமான கடமை. ஒன்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை, அதை நம்ம செய்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜிக்ரு செய்கிறோம், துவா செய்கிறோம், தஸ்பீ செய்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அடுத்து மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமையில் முதலாவது வருவது, உச்சபட்சமாக வருவது என்னன்னா, தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டும், பேண வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை அவர்கள் கேட்காமலேயே மனமூந்து தர வேண்டும். இப்போவா அம்மா அப்பா இருக்காங்க, என்ன தேவை நமக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குது, தெரியதானே செய்யணும். இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும், இந்த நேரத்தில் டீ வேணும், அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப் கூட்டு போகணும், அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும், மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை தானே. நம்மளை எப்படி பார்த்துட்டாங்க? லேசான இருமல் வந்தோன்னே என் பிள்ளையாச்சும் தூக்கிட்டு போனாங்களா இல்லையா மருத்துவமனைக்கு? லேசான காய்ச்சல் அடித்த உடனே இரவுமெல்லாம் தூங்காமல் நமக்கு ஒத்தடம் கொடுத்தாங்களா இல்லையா? அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு செய்ய வேண்டும். அதனால தான் இறைவன் சுட்டி காட்டுறான், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது முழுமையாகாது, எங்கிட்டயே நீங்கள் பிரார்த்தனையும் செய்யுங்க அப்படிங்கிறான். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டுமா? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பை யானி சகிரா. இறைவா, நாங்கள் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது எங்களை எப்படி தாளாட்டி பாராட்டி அன்பு பாராட்டி வளர்த்தார்களோ, அதே போன்று அவர்களிடத்திலே நீ கண்ணியமாக நடப்பாயாக, அருள்மழை பொழிவாயாக, சிறப்பான அந்தஸ்தை அவர்களுக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு திருக்குரான் நம்மை பணிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிமார்கள் எல்லாருமே பெரும்பாலோர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வாக்குமூலங்களிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பெற்றோரை சிறப்பாக ஆக்கிவை அப்படிங்கிற கருத்து அதிலே துணிக்கிறது. ஆக நாம் இறைவனை வணங்குவோம்,
பெற்றோருடைய நலத்தை பேணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க பெற்றோருக்கு மாறு செய்யலாம் என்று குர்ஆன் அனுமதிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு மாற்றாக அவங்க சொல்லும் பொழுது இணை வைக்க சொல்றாங்க அல்லது இஸ்லாத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒன்று சொல்றாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதை கண்ணியமா மறுத்துடும். எப்படி மறுக்கணும், அதையும் இறைவன் சுட்டி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி இறைவனுடைய தூதர். இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் பல தெய்வ வணக்கத்தை மேற்கொண்டு வருகின்றவர், சிலை செய்து விற்கக்கூடியவர், ஒரு பூசாரி. ஆனால் அவரை பார்த்து இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, அருமை தந்தையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க முரட்டுத்தனமா பேசல, அங்க மூர்க்கத்தனமா பேசல, எடுத்தறிஞ்சு பேசல, ரொம்ப பாசத்தோடு பேசல. அருமை தந்தையே, இதை போய் நீங்க வணங்க சொல்றீங்களே, நம்ம சொல்றது இது கேட்குமா, நீங்கள் படைக்கின்றதை அது சாப்பிடுகிறதா அப்படின்னு ரொம்ப பணிவா ரொம்ப தர்க்க ரீதியாக தான் கேட்கிறாங்களே தவிர அவங்களை எடுத்தெறிந்து பேசவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இறைவனை வணங்குவோம், இறைவனுக்கு கீழ்ப்படிவோம், பெற்றோருடைய நலனை பேணுவோம், இறைவனுடைய அன்பை பெறுவோம். இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.